பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று கேட்டார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஊமைகளாலே பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பரலோக ராஜ்யத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த அந்த ஊமைகள் எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ அந்த விதையை பற்றி ஊமைகள் சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க, சீசர்களும் கூடியிருக்காங்க. எல்லாருக்கும் முன்பாக தான் அவர் அது ஊமைகளாலே பேசுகிறார். அந்த ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டதுக்கப்புறம் சீசர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட அந்த ஊமையை பற்றி, அந்த நிலத்தின் களைகளை பற்றி, ஊமையை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்டார்கள். இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம சும்மா காதால் கேட்டு விட்டுட்டு போயிடாமல், அவங்க அதோட மீனிங் என்ன, அதோட ஆழம் அர்த்தம் என்ன, புரியலையே, சரியாக விளங்கலையே, ஊமையில் பேசுகிறாரே, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி அந்த கூடியிருந்த அத்தனை ஜனங்க இருந்தாங்க. அவங்களுக்கு யாருக்குமே கேட்கணும்னு தோணலை. கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க கண்ணார கண்டும் உணராது இருக்காங்க, காதால் கேட்டும் அதை உணராது இருக்காங்க. அதனால தான் அவங்ககிட்ட எல்லாம் ஆண்டவர் ஊமையாக பேசுகிறார். இப்போ சீசர்கள் பார்த்திங்கன்னா, அவர் எல்லாரையும் ஜனங்கள்லாம் அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்து அவர் தனியாக இருக்கிறத பார்த்து சீசர்கள் வந்து கேட்குறாங்க. நிலத்தின் களைகளை பற்றி உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்க கேட்குறனால ஆண்டவர் அதுக்கப்புறம் வசனத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்குறோன்னா, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்க வாஞ்சையை எதிர்பார்க்கிறார். வாஞ்சை, விருப்பம், தாகம், அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுமே, வேதத்தின் மகத்துவங்களை தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி அந்த வாஞ்சையோட தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கிது, அதோடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. தாகத்தோடு கேட்குறவங்க தான் பெற்றுக்கொள்வாங்க. அப்போ நம்ம வந்து வசனத்தை, நம்ம வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை வெறுமனே அப்படியே வாசிச்சுட்டு போயிடாம நம்ம கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, இதில் உள்ள ஆழத்தை வெளிப்படுத்துங்க, இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிஞ்சுக்குள்ள என் கண்களை திறங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டர் பாதத்தில் அமர்ந்து நம்ம வெயிட் பண்ணணும். காத்திருக்கும்போது ஆண்டவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம கேட்டால் அவர் வெளிப்படுத்துவார், நம்ம கேட்கலன்னா அவர் வெளிப்படுத்த மாட்டார். இப்போ சீசர்கள் கேட்டதுனால அதுக்கப்புறம் ஊமையோட ஆழத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த வசனத்தின்படி ஆவியானவர் நம்மளோடும் உங்களோடும் என்னோடும் இடைப்படுகிறது என்னவென்றால், நாம் கேட்கணும், தாகத்தோடு, வாஞ்சியோடு, விருப்பத்தோடு ஆண்டவருடைய அந்த கர்த்தரோட வார்த்தை, விலை மதிக்க முடியாத கர்த்தரோட வார்த்தை, வேத புஸ்தகம் நம்மளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், அதை அனுதினமும் நம் வாசித்து தியானிக்கும்போது ஆண்டவர் அநேக மறைபொருள்களை வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். நாம் அதன்படி செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்பட்டிரு ஆண்டவரே. அப்பா ஊமைகளாக மட்டுமே ஜனங்கள்கிட்ட பேசின தேவன் ஆண்டவரே. இந்த சீசர்கள்
அவர்கிட்ட போய் வாலண்டரியாக விருப்பத்தோட ஆண்டவரே எங்களுக்கு ஓமையோட அர்த்தத்தை வெளிப்பாடு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டபோது நீ வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே, மகத்துவங்களை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் ஆண்டவரே அப்பா வேதத்தை சும்மா வாசித்து போய்விடாதபடி ஆண்டவரே அனுதினமும் தியானித்து டைம் எடுத்து அப்பா உடைய பாதபடியில் அமர்ந்து ஆண்டவரே சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த உமக்கென்று சாட்சியாக இருக்க எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் நீர் அப்படியே சேப்பக்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.